ஹாய் குட்டிகளா, நாம இன்னைக்கு நல்ல சுவாரஸ்யமான கதை பார்க்க போறோம். இதை போன்று நல்ல நல்ல குட்டிஸ் கதைகள் பார்க்க நம்ம குட்டி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் எளிமையானவனும் பிறருக்கு உதவ விரும்பும் நல்ல மனம் கொண்டவனும் ஆவான். அவன் பாடசாலைக்கு செல்லும் வழியில் தினமும் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் ஒரு முதியவரை காண்பான். அந்த முதியவர் பல நேரங்களில் பசியாகவும் சோர்வாகவும் இருப்பார். ஒரு நாள் அருள் பாடசாலைக்கு செல்லும் போது தன் அம்மா அவனுக்கு கொடுத்திருந்த உணவை அந்த தாத்தாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் என்று நினைத்தான். உடனே ஆலமரத்தின் அருகே சென்று முதியவருக்கு உணவை பகிர்ந்தான். அதை பெற்றுக்கொண்ட முதியவர் மிகவும் மகிழ்ச்சியுடன், "நீ நல்ல மனம் கொண்ட பையன்" என்று ஆசீர்வதித்தார். நாட்கள் சென்றன. ஒரு நாள் கிராமத்தில் கடும் மழை பெய்தது. ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. பலர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். அருளின் வீட்டின் அருகே இருந்த பாலம் உடைந்து விழுந்தது. மக்கள் பயந்து நின்றனர். அப்போது அந்த முதியவர் வந்தார். அவர் அனைவரையும் பாதுகாப்பான வழியில் அழைத்துச் சென்றார். அவர் ஒரு அனுபவமிக்க வழிகாட்டி என்பதை அனைவரும் அறிந்தனர். அப்போது அருள், "இந்த தாத்தாதான் நான் உதவியவர்" என்று நினைத்து மகிழ்ந்தான். முதியவர் அனைவரையும் காப்பாற்றிய பிறகு அருளிடம் வந்து, "நீ அன்று செய்த சிறிய உதவி இன்று பெரிய நன்மையாக திரும்பி வந்துள்ளது" என்றார். அந்த நாளிலிருந்து அருள் மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் பிறருக்கு உதவ முன் வந்தனர். நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நல்ல பலனை தரும்.